சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தோழர் சிற்றரசு அவர்களுடைய 16ஆம் ஆண்டு நினைவேந்தல் கூட்டத்தை தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் அம்சவேணி கனகராஜ் அவர்களே மற்றும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற பிரகாஷ் மற்றும் சோபனா சுரேஷ் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர் செந்தில் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் குணசேகரன் அவர்களே, தலைமை நிலை செயலாளர் தென்னரசு அவர்களே, மாநில செயலாளர் ஆறுமுகம் அவர்களே மற்றும் என் அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வருகை வைத்து வீர வணக்க உரையாற்றி விடை பெற்று சென்ற சமூக விடுதலை கட்சியினுடைய தலைவர் ஆறுமுகம் அவர்களே, தேசிய புலிகள் கட்சியினுடைய தலைவர் குணசேகரன் அவர்களே, மக்கள் அதிகாரத்தினுடைய மண்டல பொறுப்பாளர் புரட்சிகர மக்கள் அதிகாரத்தினுடைய மண்டல பொறுப்பாளர் கார்த்திகேயன் அவர்களே மற்றும் திராவிட கழகத்தினுடைய பொறுப்பாளர் முத்து அவர்களே, இங்கே நேரம் கருதி பேசுவதை தவிர்த்து இங்கு நம்மளுக்கு வழிவிட்டு சென்ற இளைஞர் எழுச்சி இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஸ்டான்லி அவர்களே மற்றும் தேசிய திராவிட கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழ் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 16 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியிலே விசைத்தறி தொழிலாளியாக இருந்தவர் தான் சிற்றரசு. இந்த சிற்றரசு தன்னுடன் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரே இடத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த கோமதி என்ற உயிர் சாதி பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் என்ற ஒரே காரணத்துக்காக இவர் அடித்து படுகொலை செய்யப்பட்டு மங்களம் அருகே ஒரு விபத்தை போன்ற ஒரு மாயை உருவாக்கி இன்று வரை அது சந்தேக மரணம், விபத்து மரணம் என்பதை போல வழக்கு பதிவு செய்தார்கள். இன்று வரை அந்த வழக்கினுடைய நிலை என்னவாயிற்றே என்று தெரியவில்லை. இந்த அரசும் இந்த வழக்கு சம்பந்தமாக எந்த அறிக்கையும் வெளியிட்டதாக தெரியவில்லை. இது ஒரு வரும் இருக்க தமிழ்நாட்டில் தொடர்ந்து சாதிய மதவாத கும்பல் சாதி ரீதியாக படுகொலைகள் அரங்கேற்றுகின்றன, மத ரீதியாக படுகொலைகள் அரங்கேற்றிக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்தியா சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இந்த நாட்டில் ஊர்வேராகவும் சேர்வி வேறையாகவும் தான் இந்த மக்கள் வாழக்கூடிய சூழல் இருக்கின்றது. இந்த சூழலில் தான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்று பல வேதனைகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இன்று நிலையாக இருக்கின்றது. இந்த சமூகத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 21 வயது நிரம்பிய ஒரு ஆணும் 18 வயது நிரம்பிய ஒரு பெண்ணும் இருவர்கள் மனம் ஒத்துப்போனால் இவர்கள் காதலிக்கலாம், திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலையைத்தான் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அவர்களுடைய மன விருப்பத்திற்கேற்பதான் அவர்கள் இந்திய அரசியல் அமைப்பின் சட்டத்துக்குட்பட்டு காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் சாதி ரீதியாகவும் மதத்தின் ரீதியாகவும் இவர்கள் படுகொலை செய்யப்படுவது என்பது தொடர்ந்து வாடிக்கையாக இருக்கின்றது. இது மட்டுமல்ல, தற்போது அழகேந்திரன் என்ற ஒரு அருந்தொரு சமூகத்தை சேர்ந்த ஒரு தோழர் தேவேந்திர குல வேளார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்தார் என்பதற்காக, அதாவது அவரும் கிட்டத்தட்ட தேவேந்திர சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூட ஒரு எஸ்சி பட்டியலில் தான் அவர்கள் இன்று வரை இருக்கிறார்கள். ஆனால் எஸ்சி பட்டியலிருந்து அவர்கள் வேண்டுமானால் வெளியேறிக் கொள்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர் தவிர. மற்றவர்கள் யாரும் அதை சொல்வதில்லை. அந்த தேவேந்திர குழந்தைகளோடு காதலித்தால் கூட இன்னைக்கு அருந்தூர் சமூகத்தை சேர்ந்த அழகேந்தர் தலையை துண்டித்து படுகொலை செய்யப்படுகிறார் என்றால் இன்றைய தமிழனுடைய அரசியல் சூழல் எந்த அளவுக்கு மோசமாகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில் சிறப்பானது ஒரு ஆட்சியை நடந்து கொண்டிருந்தாலும் இந்துத்துவவாதிகளும் பாசிசவாதிகளும் இந்த ஆட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் ஏதாவது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே செயல்படுகின்றார்கள். இதைத்தான் தமிழக அரசு உரிய நேரத்தில் கண்காணித்து இரும்பு கரம் கொண்டு இவர்களை அடக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இங்கே முன்வைக்கின்றோம். நேற்றைக்கு கூட ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் கிராமப்புறங்களிலிருந்து செல்லக்கூடிய அனைத்து தோழர்களையும் அரவணைத்து சட்டம் படிக்க செய்யக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார். அந்த மாநில தலைவருக்கு ஒரு தலைநகர்
மாநகரத்திலே இந்த மாதிரி ஒரு படுகொலை ஏற்படுகின்றது என்றால் 10 பேர் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து வெட்டி சாய்க்கிறார்கள் என்றால் இந்த தமிழ்நாட்டில் இந்துத்துவ சக்திகள் எந்த அளவுக்கு ஊடுருவிக் கொண்டிருக்கின்றது. சட்ட பிணத்தை வைத்து அரசியல் செய்வது இந்த தமிழ்நாட்டில் இந்துத்துவவாதிகளுக்கு வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டை ஒரு கலவர பூமியாக மாற்ற வேண்டும் என்று முயற்சிக்கின்ற பாஜகவினுடைய திட்டத்தையும் இந்துத்துவ திட்டத்தையும் அம்பேத்கர் தடியும் பெரியார் தடியும் கொண்டு நாம் ஒடுக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இவ்வாறான சாதிய படுகொலைகளையும் மதவாத படுகொலைகளையும் நாம் உரிய நேரத்தில் தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் இந்த 16ஆம் ஆண்டு கூட இன்றைக்கு நாம் நினைவேந்தல் நிகழ்ச்சியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ பேர் கிராமங்களில் தினந்தோறும் செத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் நாம் ஒரு நிகழ்ச்சி எடுப்பதில்லை, அவர்களை நினைத்து பார்ப்பதில்லை. இந்த சமூகத்துக்காக போராடியவர்கள், இந்த சமூகத்துக்காக களமாடியவர்கள், இந்த சமூகத்திற்கு முன்னேற்றத்திற்காக உழைத்தவர்கள். அந்த அடிப்படையிலே தான் தமிழக ஒடுக்கப்பட்ட ஒரு விடுதலை இயக்கத்தினுடைய தோழர் சிற்றரசு இந்த பகுதியிலே சாதி ஒழிப்புக்காகவும் மதவாத எதிர்ப்புக்கு குரல் கொடுத்தவர் தான் சிற்றரசு. இந்த சிற்றரசனுடைய நினைவேந்தலை அதனால் தான் தொடர்ந்து நாம் 16ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வை இங்கே முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இனி வரும் காலங்களில் சாதிய மதவாத படுகொலைகளை தடுத்து நிறுத்திவிட வேண்டிட இன்னும் களமாட வேண்டிய தேவை இருக்கின்றது. தமிழக அரசு உடனடியாக ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை இங்கே முன்வைக்கின்றேன். அதுபோக இப்போது படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கினுடைய